வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை புதுமை பித்தன். வாங்க கதைக்குள்ள போகலாம். அங்க வந்த தளபதியை பார்த்து இன்பவள்ளி, அனுமதி இல்லாம எங்க ரூமுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தளபதி, அனுமதி இல்லாம ஒருத்தன் இங்க உள்ள நுழைஞ்சிட்டான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இன்பவள்ளிய பார்த்து, எங்க அவன் அப்படின்னு தளபதி கோவமா கேக்குறாரு. அதுக்கு இன்பவள்ளி, யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஆண் அப்படின்னு சொன்னதும் கையில இருந்த குருவால அவர் பக்கமா நீட்டி, இதோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தளபதி, அவன் முகமூடி போட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையில தேடுறார். அப்போ இன்பவள்ளி இளவரசன் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிக்கும் தளபதிக்கு இடையில நின்னுக்கிட்டு ஜீவகனை மறைச்சபடி, நல்லா தேடுங்க, அவன் இங்க இருந்தா தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. தேடி பார்த்துட்டு ஆள் கிடைக்காததால தளபதியும் அவரோட ஆட்களும் அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜீவகன் இன்பவள்ளிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறார். அப்போ இன்பவள்ளி, அரண்மனை வீரர்களுக்கு பயந்து நீங்க ஒளியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்லாம போறார். உடனே இன்பவள்ளி, நான் கேட்கறதுக்கு பதில் அப்படின்னு கேட்க, ஜீவகன் அந்த ரூம்ல இருந்த ஒரு மறைவுல போய் அவர் போட்டு இருந்த பெண் வேடத்தை கழிச்சிட்டு புதுமை பித்தன், அதான் முகமூடி கெட்டப்புக்கு மாறுறார். என்ன காப்பாத்தினவனி, அதுவும் இல்லாம கள்ளம் கபடம் இல்லாத இனத்தை சேர்ந்தவனி, உன்கிட்ட சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அப்பா, அதாவது இந்த நாட்டு மன்னரை எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிட்டு என்னையும் ஒளிச்சுக்கட்ட சதிவேலை நடந்துகிட்டு இருக்கு, அதை முறியடிச்சு என்னோட அப்பாவை மீட்கணும் அப்படின்னு சொல்றார் ஜீவகன். அதுக்கு இன்பவள்ளி, உங்க முயற்சிக்கு எங்களோட ஆதரவு என்னைக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்பவள்ளி ஜீவகனை தன்னோட நாடக மன்றத்துல இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஜீவகனோட அறிவுமணியும் சேர்ந்துடுறார். அந்த குழுவுல இருக்கிற நிறைய பேர் அந்த அரசாங்கத்தாலையும் பிரதாபசிம்மனாலையும் பாதிக்கப்பட்டவங்க. இதை கேட்டதும் ஜீவகனுக்கு ரத்தம் கொதிக்குது. இது என்ன அநீதி, கண்ணையும் காலையும் வெட்டலாம், மனசுல இருக்கிற உணர்ச்சிகளை எப்படி வெட்ட முடியும் அப்படின்னு காட்டமா கேட்கிறார். அப்ப அந்த குழுவுல இருக்கிற ஒருத்தர், அவரோட பேர் நல்லண்ணன், நீங்க சொல்றது முற்றிலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்பவள்ளிய பார்த்து, இந்த புரட்சி வீரர் யாருன்னு நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஜீவகன், நான் புதுமை பித்தன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். இன்பவள்ளி நல்லண்ணனை பார்த்து, அண்ணா, இவர் யாருங்கிறத நான் அப்புறமா சொல்றேன், இப்ப அவருக்கு அவசரமா போகணுமா அப்படின்னு சொல்றாங்க. புதுமை பித்தன் அவங்க எல்லார்கிட்டே இருந்து விடைபெறும் போது நல்லண்ணன், நாடு நலம் பெற எந்த உதவியும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறார். இன்பவள்ளி புதுமை பித்தனை தனியா போய் வழி அனுப்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இன்பவள்ளி கிட்ட சொல்லிட்டு போறார் ஜீவகன். அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவங்களும் வழி அனுப்பி வைக்கிறாங்க இன்பவள்ளி. இந்த சமயத்துல அந்த நாடக மன்றத்துல தேடி கிடைக்காததால எப்படியும் அந்த மலை வழியாதான் அந்த முகமூடி வருவான் அப்படின்னு சொல்லி தளபதியும் தளபதியோட ஆட்களும் மறைஞ்சிருந்து காத்திருக்காங்க. அப்போ அங்க குதிரையோட குளம்படி சவுண்டு கேட்டு அங்க மலையில நின்னுகிட்டு இருக்கிற வீரன் அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறான். சேனாதிபதியும் அவனோட ஆட்களும் மறைஞ்சிருக்கிறது தெரியாம ஜீவகன் குதிரையில அந்த வழியா போக, மறைஞ்சிருந்த சேனாதிபதி தன்னோட குருவால வீசுறார். அது ஜீவகனோட நெஞ்சில குத்திடுது. அந்த வாளையும் பிடிச்சுக்கிட்டு ஜீவகன் குதிரைய ஓட்ட அவரை பின்தொடர்ந்து சேனாதிபதியும் அவரோட வீரர்களும் போறாங்க. ஒரு கட்டத்துல குதிரையிலேயே மயங்கி விழுந்துடுறார் இளவரசர். குதிரை அது போக்குல போக ஒரு ஆத்துக்குள்ள இறங்குது. அந்த குதிரை இறங்கி கரையேறும் போது அந்த ஆத்துக்குள்ளேயே மூழ்கிடுறார் ஜீவகன். குதிரை மட்டும் கரையேறி போகுது. சேனாதிபதியோட ஆட்கள் அந்த ஆத்துக்குள்ள மூழ்கி எவ்வளவோ தேடுறாங்க, ஆனா ஜீவகனை கண்டுபிடிக்க முடியல. அதே சமயத்துல புதுமை பித்தன் கிட்ட இருந்து காப்பாத்தப்பட்ட துன்முகிய அரண்மனையில பிரதாபசிம்மர் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறார். துன்முகி நடந்தது எல்லாத்தையும் சொல்றார். ஆனா அவரை நம்பாம, அவன் கேட்டதும் நீ உண்மையெல்லாம் உளறிட்ட அப்படித்தானே அப்படின்னு கோவமா கேட்கிறார் பிரதாபசிம்மர். இல்ல இல்ல, நான் சொல்லவே இல்ல, உங்களுக்கு நான் எவ்வளவு விசுவாசமா இருக்கேன், என்ன போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு பதறார் துன்முகி. உடனே கோவத்தோட, நம்ம ரகசியமும் திட்டமும் கடவுளுக்கு கூட தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப யாரோ நம்மள கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாரு அவன் அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்கும் போது சேனாதிபதி உள்ள வர்றார். உடனே அவர்கிட்ட அவசரமா என்னாச்சு அப்படின்னு பிரதாபசிம்மர் கேட்கிறார். சேனாதிபதி ரொம்ப சோகமா, அவன் தப்பிச்சிட்டான், கட்டாரி குத்த வாங்கிட்டு ஆத்துக்குள்ள குதிச்சுட்டான், எவ்வளவோ தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றார். அப்ப சேனாதிபதியோட ஆள் சித்திரகுப்தன், அந்த முகமூடிக்கும் அந்த நாடக குழுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே பிரதாபசிம்மர், யார் அந்த நாடக குழு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சேனாதிபதி, ஏதோ இன்பவள்ளியும் அவரோட ஆட்களும் அப்படின்னு சொல்றார். உடனே அங்க இருந்த சித்திரகுப்தன், அந்த இன்பவள்ளியோட அழக வர்ணிக்க 1000 நாக்கு படைச்ச ஆதிசேஷன் கூட பத்தாது, அவங்களோட அழக பாடுறதுக்கு கம்பன் கிட்ட ஒரு நாக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னதும் பிரதாபசிம்மருக்கு இன்பவள்ளி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. அப்புறம் ஏன் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிறார் பிரதாபசிம்மர்.
அதுக்கு சேனாதிபதி, கூட்டிட்டு வந்திருப்பேன், ஆனா எங்க அவ நம்ம எதிரியோட காதலியா இருப்பாளோன்னு தான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரதாபசிம்மர், அதனால என்ன, அவளை நம்ம கைவசப்படுத்திக்கிட்டாதான் நம்மளால அவனை கண்டுபிடிக்க முடியும். உடனே அவளை கொண்டு வாங்க. நாடகக்காரங்களுக்கு நம்ம ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஆபத்து. அதனால அவங்கள தொலைச்சே ஆகணும் அப்படின்னு ஆணையிடுறார் பிரதாபசிம்மர். இன்பவள்ளி வர மறுத்தா அப்படின்னு சேனாதிபதி கேட்க, அவளை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வாங்க அப்படின்னு ஆணையிட்டுட்டு அங்க இருந்து போயிடுறார் பிரதாபசிம்மர். இன்பவள்ளி பிரதாபசிம்மர் கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பாங்க? ஆத்துல மூழ்கின ஜீவகனோட நிலைமை என்ன? இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.